ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, இப்போதான் வந்து எங்கள் தலைவி வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு அழகாக ஒரு பாட்டு பாட்டுச்சு. அது படம் அந்தளவுக்கு இல்லைனா கூட சும்மா பிச்சு கட்டுன்னு ஓடிச்சு பாட்டு. யார் உங்க தலைவி? யாரும் தெரியாதா? பாட்டு இப்போ பாடினான்னு சொன்னா தலைவியா இருந்தாலும் ஒன்று பிக் பாஸ்ல இருக்கிறவங்க சில பேர் தலைவியா இருப்பாங்க. பாட்டு பாடினாங்கன்னு வேற சொல்றீங்க. ஓ, இவங்க ஆண்ட்ரியாவா? ஆண்ட்ரியா ஃபேனா நீங்க? செருப்பு இருக்குல்ல, அது போய் அப்போ தஸ்ட்டு வரணும், பிஞ்சிருச்சு. அது லாஸ்டா 2 பேரும் பொலப்பலன்னு பொழந்தனா. அண்ணா யாருன்னு சொல்லுங்கண்ணே, எனக்கு தெரியல, கியூரியஸா இருக்கு, சொல்லுங்கண்ணே. ஓ, இவன் ஒசானா? த்ரிஷா ஃபேனா? த்ரிஷா எந்த பாட்டு பாடியிருக்காங்க? இருடா நானே சொல்லிடுறேன், சொல்லுங்க. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய். படத்தோட ஹீரோயின் யாரு? ஒரு இன்ட்டு கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது. நீ எல்லாம் என்ன சினி ஃபீல்ட்ல இருக்கிற? யாரு? பாடகி, மையில் முடியும் பெயர் வைரமுத்துவின். இப்ப புரிஞ்சு போச்சு. இது உலக ஷார்ப்டா. அவங்க ஃபேனா நீங்க? எஸ், இத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் மயில். சரி, இப்போ வந்து இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த இஷ்யூ பத்தி பேச போறோம். ஓகே, அந்த திரௌபதி 2. ஆமா ஆமாண்ணா, நான் கூட கேட்கல, என்னதான் பிரச்சனை? அது அவன் ஏமாத்திட்டான்டா. யாரு என்ன பண்ணிருக்கான்? ஏமாத்திட்டானா இப்படி சொல்லுங்க. அதாவது இவன் வந்து பாட்டு பாடுறப்பையும் இல்லன்ட்டாரு அந்த மோகன்ஜி. பாட்டு எனக்கு வந்து சின்மை வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த பாட்டு அவங்க பாடம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் அவங்களை கூப்பிட்டேன். ஆனால் பாட்டு ரெக்கார்டிங்கில் நான் இல்லை, ஜிப்ரான் அவரும் இல்லை. ஆனா அவங்கள ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு. அது எப்படி ஒரு இப்ப யார் பக்கம் நியாயம் இருக்குது? நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.